12th Max, example 3.7. If P is real, discuss the nature of the roots of the equation. அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. in terms of P கொடுத்துருக்காங்க. Pங்கிறது ரியலாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய நேச்சர் ஆஃப் த ரூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அதனுடைய எல்லா ரூட்ஸை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ரியல், அன்ஈக்குவல், ரியல், ஈக்குவல் அண்ட் இமேஜினரி எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? in terms of P. அதுக்கு முதல்ல நம்ம டெல் கண்டுபிடிக்கணும். டெல்லுங்கிறது என்னது? b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த ஈக்குவேஷனில் ஏங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பி என்னன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் சிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ பி ப்ளஸ் 2. இதை எல்லாத்தையுமே கொண்டு போய் என்ன செய்யணும்? இந்த டிஸ்கிரிமினண்ட்டில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக 4p மைனஸ் 4 இன்ட்டு ஏங்கிறது 4, சிங்கிறது பி ப்ளஸ் 2. ஓகேவா? ஜஸ்ட் இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? 16p ஸ்கொயர். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 16 இன்ட்டு பி ப்ளஸ் 2ன்னு ஆகிடும். ஓகேவா? இந்த 16 காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்துருங்க. ஸோ இது பி ஸ்கொயர்னு ஆகிடும். இங்கே 16 வெளில எடுத்துரும். இந்த மைனஸ் என்ன செஞ்சதுன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு போயிடும் இண்டிவிஜுவலாக ஒரு டேர்முக்கு. அப்போ என்ன ஆகிடும்? ரெண்டு டேர்மே மைனஸ் ஆகிடும். ஸோ பி மைனஸ் 2ன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் வந்து -2, சம் வந்து -1. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி 2 1s are 2 தான் இருக்குது. ஓகேவா? இதில் சம்முக்கு வந்து மைனஸ் சைன் இருக்குது அண்ட் -1ங்கிறது ஆன்சராக வந்திருக்கு. அப்போ கிரேட்டர் நம்பர் சைன் ப்ராடக்ட்டில் மைனஸ் வந்திருக்கிறதுனால ஒரு நம்பரில் தான் மைனஸ் வரணும். அது இங்கே சம்மில் மைனஸ் வந்திருக்கிறதுனால என்ன செஞ்சுக்கிறோம்? கிரேட்டர் நம்பர் சைனில் மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ ஃபேக்டர்ஸ் என்ன எழுதுவீங்க? p-2 இன்ட்டு p + 1ன்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போது இதை வச்சு என்ன செஞ்சுக்க போகிறோம்? இந்த லிமிட்ஸு நம்ம எழுதிடலாம். லிமிட் அந்த இது நம்பர் லைன் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? -∞ +∞ வரைக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட் இந்த கடைசி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன் டெல்டாங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதில் இருக்கிற ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? அதை வச்சு தான் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம்? இந்த பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல அது மீட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி செய்வோம்? நம்ம இந்த ஃபேக்டரை நாம் நார்மலாக ஈக்குவல் டு 0 பண்ணுவோம். ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஒரு இண்டிவிஜுவல் டேர்மையும் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட் பண்ணால் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா? அந்த பாயிண்ட் எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? இங்கே எழுதிக்கிறோம். ஓகேவா? நம்பர் லைனில் இதுதான் 0ன்னு வச்சுக்கோங்களேன். 0க்கு ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் என்னது? பாசிட்டிவ் வேல்யூ. 0க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் என்னது? நெகட்டிவ் வேல்யூ. அப்போ 0க்கு இந்த சைடில் என்னது? பாசிட்டிவ் வேல்யூ போட்டுக்கணும். p is equal to 2ங்கிறத இங்கே மார்க் பண்ணிக்கங்க. p equal to -1ங்கிறது என்ன செய்யணும்? 0க்கு இந்த சைடில் லெஃப்ட் சைடில் போட்டுக்கணும். ஸோ மைனஸ். ஓகேவா? அப்போ இன்டர்வல் எப்படி பிரியுது பாருங்கள். இன்டர்வல் வந்து -∞லேருந்து -1 வரைக்கும் ஒன்று பிரியுது. நெக்ஸ்ட்டு -1லேருந்து 2 வரைக்கும். நெக்ஸ்ட்டு 2லேருந்து +∞ வரைக்கும் பிரியுது. ஓகேவா? அதில் b² - 4ac நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த -∞லேருந்து -1க்குள்ளார எந்த இன்டர்வல் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். -2, -3, -4ன்னு எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த நம்பரை கொண்டு போய் என்ன செய்கிறீங்க? இங்கே கடைசியாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? டெல் வேல்யூ. அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. அது எப்படிப்பட்ட, அதாவது பாசிட்டிவ் நம்பரா, நெகட்டிவ் நம்பரா, 0வா என்னங்கிறத மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் என்ன எடுத்துக்கிறேன்? -2ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? -2 நெக்ஸ்ட்டு -2 + 1ன்னு இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது மைனஸ் வேல்யூ வருது. இதை ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? மைனஸ் வேல்யூ வருது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கிது. ஓகேவா? இங்கே எழுதிக்கிறேன். பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கிது. எப்படிப்பட்ட ஆன்சர் கிடைக்கிது எனக்கு? பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ்னா என்னது? >0. >0னா ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரியல் அண்டு அன்ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், -1லேருந்து 2 இந்த இன்டர்வல் இருக்கு இல்லையா? இந்த இன்டர்வலுக்குள்ளே நடுவில் என்ன இருக்குது? கம்பல்சரியாக நம்மளுக்கு 0 இருக்குன்னு தெரியும். நம்ம என்ன ஈஸியாக இருக்கிறதுக்காக என்ன செஞ்சுக்கிறோம்? அந்த 0வே எடுத்துக்கிறோம் அந்த ரூட்ஸாக. அப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0 - 2ங்கும்போது நெகட்டிவ் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு 0 + 1ங்கிறது பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ். முன்னாடி இருக்கிறத பற்றி கன்சிடர் பண்ண தேவையில்ல. அது வெறும் நம்பர். அதுவும் வந்து அது பாசிட்டிவ் நம்பர். நெகட்டிவாக இருந்ததுன்னா அதை நம்ம இன்க்ளூட் பண்ணி செய்யணும். பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த ரெண்டுத்தை கன்சிடர் பண்ணி ஆன்சர் என்ன வருதோ அதுதான் அதுக்கும் வரப்போகுது. அதோட நம்ம மல்டிப்ளை பண்ணாலும். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன வருது? நம்மளுக்கு நெகட்டிவ் வருது. நெகட்டிவ்னா என்னது? <0. அப்போ ரூட்ஸ் எப்படி இருக்கும்? இமேஜினரியாக இருக்கும். ரூட் எப்படி இருக்கும்? இமேஜினரி ரூட்ஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2லேருந்து இன்ஃபினிட்டி எடுத்துங்க. 2லேருந்து இன்ஃபினிட்டினா சப்போஸ் நான் 3 எடுத்துக்கிறேன். எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 3 - 2ங்கும்போது ப்ளஸ் பாசிட்டிவ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு 3 + 1ங்கும்போது
அதுவும் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ். கிரேட்டர் தேன் 0. கிரேட்டர் தேன் 0நாலே என்னது ரியல் அண்டு அன்ஈக்குவல். ஓகேவா? இப்போது இதை வந்து பியை வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டு இடத்துல நம்மளுக்கு வந்து கிரேட்டர் தேன் 0 இருக்குது. ஓகேவா? அதை அப்போ கம்பைன் பண்ணி தானே எழுதணும். பி பிலாங்ஸ் டு -∞ to -1 யூனியன்னு போட்டுக்கிறோம். யூனியன் அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். இந்த அடுத்தது இந்த டேர்ம். ஓகேவா? 2, +∞. எதுக்காக இங்கே ஓப்பன் இன்டர்வல் இந்த இடத்துல போடுறோம் அப்படின்னா, இந்த 1 கிட்டையும் -1 கிட்டையும் 2 கிட்டையும்னா இதை விட்டுடணும்னு அர்த்தம். அந்த -1க்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் வரைக்கும், அதுமாரி 2க்கு அடுத்தது இருக்கிறதுலேருந்து தான் நம்ம இந்த லிமிட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த -1ஐயும் 2ஐயும் விட்டுடணும் அந்த லிமிட்டில். அதை எடுத்துக்கவே கூடாது. அந்த பாயிண்ட்டை வந்து என்ன செஞ்சுக்கூடாது, இந்த இடத்துல இருக்குதுன்னு நினச்சிக்கூடாது. அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஓப்பன் இன்டர்வல் எடுத்திருக்கோம். க்ளோஸ்டு இன்டர்வலாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். -1ங்கிறது அந்த ஒரு பாயிண்ட்டாகவும் 2ங்கிறதையும் அந்த பாயிண்ட்டாகவும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன செய்யலை, நம்ம -1ஐயும் 2ஐயும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கல. அப்படி கன்சிடர் பண்ணால் ஆன்சர் வேறு மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதை பார்ப்போம் நம்ம. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி பிலாங்ஸ் டு என்னது, எந்த டேர்ம் எடுத்துக்கிறோம், நெகட்டிவ்க்கு போயிடலாம். அடுத்தது -1லேருந்து 2. இதுக்கு வந்து ரூட்ஸ் வந்து என்னது, ரியல் அண்டு அன்ஈக்குவல். இதுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜினரி ரூட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, -1க்கும் 2ஐயும் நம்ம ஏன் எடுக்கலை அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே நம்ம ரூட்ஸ்லேயே 2 ரூட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரியல் அன்ஈக்குவல் இமேஜினரி. இன்னொரு ரூட் இருக்கு இல்லையா, ரியல் அண்டு ஈக்குவல்னு ஒரு ரூட்ஸ் இருக்குது. அதாவது டெல் கிரேட்டர் தேன் 0, டெல் லெஸ் தேன் 0, டெல் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இதில் ரியல் அண்டு அன்ஈக்குவல்னு சொல்லுவோம். நம்ம லெஸ் தேன் 0னா இமேஜினரின்னு சொல்லுவோம், நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். இதில் டெல் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரியல் அண்டு ஈக்குவல்னு சொல்லுவோம் அந்த ரூட்ஸ். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு 0ன்னு வரதுக்கு என்ன கண்டிஷன்னு பார்க்கணும். ஈக்குவல் டு 0 வரதுக்கு நம்மளுக்கே தெரியும் இல்லையா, இது ஈக்குவல் டு 0 பண்ணோன்னா தான் நம்மளுக்கு என்ன பாயிண்ட் கிடச்சிது, இந்த -1ம் 2வும் கிடச்சிது. ஓகேவா? அப்போ இந்த -1 2ங்கிற அந்த எக்ஸ்க்ளூசிவ் அந்த 2 பாயிண்ட்டு மட்டும் என்னது, நம்மளுக்கு ரூட்ஸ் வந்து ரியல் அண்டு ஈக்குவலுக்குள்ள ரூட்ஸ். ஓகேவா? p is equal to -1, p is equal to 2. ஓகேவா? இந்த நம்பர் லைனில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த 2 வேல்யூ நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ரூட்ஸ் எந்த இடத்துல, அந்த ரூட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா 2 பாயிண்ட்டு, அந்த 2 பாயிண்ட் வந்து என்னது, நம்மளுக்கு ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவலுங்கிறது கண்டிஷனுக்கு. ஓகேவா? இதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே ஓப்பன் இன்டர்வல் எடுத்திருக்கோம். இதுவே இது க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருந்ததுன்னா இந்த வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இந்த வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் இந்த கண்டிஷன் என்ன செய்யாது, கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா நீ -1ஐயோ 2ஐ கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 2 கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணி பாருங்கள். 2 - 2ங்கிறது 0ன்னு ஆகிடும். அண்ட் -1 சப்ஸ்டியூஷன் பண்ணி பாருங்கள், -1 + 1 0ன்னு ஆகிடும். அப்போ 0 ரூட்ஸ் எதுக்கு வருது, ரியல் அண்டு ஈக்குவல். அதனால தான் நம்ம என்ன செஞ்சுக்கல, இந்த இடத்துல எடுத்துக்கல. அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், p is equal to -1, p is equal to 2ங்கிறது அது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ 3 ரூட்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு.